ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 டேஸாக வீடியோ என்னால் போட முடியல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல 2-3 டேஸாக. ஸோ சாரி ஃபார் தட். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணலான்னு. என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது பார்ட் 1, பார்ட் 2 அது மாதிரி ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வியூ இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆப்ஷன் ட்ரேடிங்னா அப்படின்னா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இதில். ஜென்ரலாக ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு யாரெல்லாம் வராங்க அப்படின்னா, ஒன்று எடுத்தவொடனே ஸ்டார்டிங்கில் புதுசாக என்ட்ரி ஆக சொல்லி ஆப்ஷனில் என்ட்ரி ஆகுறாங்க. அதுவும் பர்டிகுலர் பையிங் சைடு எது ரொம்ப நம்ம ட்ரேடிங்கில் ஆபத்தாக இருக்குதோ அதுதான் ஸ்டார்டிங்லேயே ஜாயின் அதாவது நம்ம அணுகுறாங்க. அதாவது நான் இன்க்ளூடிங் நானும் சேர்த்து சொல்கிறேன். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் ஆப்ஷனில் தான் என்ட்ரி ஆனது 2007. அதாவது என்னென்னு தெரியாது, ஆனால் பணம் சீக்கிரமாக சம்பாதிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வரும் ஆப்ஷன் பையிங்கில். ஸோ இது ரொம்ப 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 ஆபத்தான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்ஷன் ட்ரேடிங் சூஸ் பண்ணுறதுல, அதுவும் ஆப்ஷன் பையிங் சைடு சூஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயம். ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். இந்த வீடியோ பேசிக், அதாவது ஆப்ஷன் இல்லை, பொதுவாக ட்ரேடிங்கில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயன்றதை புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம அடுத்தடுத்த வர வீடியோஸ்லாம் ரொம்ப பார்க்கவும் புரியும், உங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங்க்கு எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணணுன்றத ரெகுலராக இருங்க. அதாவது எந்த டைம் ஃப்ரேம் அப்படின்றது எப்படின்னா, ஸ்டடி பண்ணுறது எல்லா டைம் ஃப்ரேமையும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம் சரி, 15 minutes சரி, 10 minutes சரி, இது ஸ்டடி பண்ணுறதுக்கு எல்லா டைம் ஃப்ரேமும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ட்ரி ஆகுறீங்களா? என்ட்ரி ஆக சொல்ல இருக்கிற டைம் ஃப்ரேம் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மேபி ஒரு 5 points இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு 2 minutes 3 minutes ஸ்கேனில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஓகே, நீங்கள் 3 minutes நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 15 minutes டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் சின்னதாக அமையுதுன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் அதே உங்களுக்கு 3 minutes டைம் ஃப்ரேமில் ஒரு 20 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வருது அப்படின்னா நோ ட்ரேட். அதை ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பேசிக்கான விஷயம். நம்ம ஆப்ஷன் சீரிஸ் போகிறதுக்குன்னா முன்னாடி சின்ன சின்ன விஷயஸ்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. டைம் ஃப்ரேம் நிறைய பேருக்கு டைம் ஃப்ரேம் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்காங்க. அதாவது அவங்க ஸ்டடி பண்ணுறது என்னென்னா, ஒரே டைம் ஃப்ரேம்லேயே ஸ்டடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போகிறதோ, ஒரு சேனல் பேட்டர்ன் போகிறதோ ஒரு 3 minutes 5 minutesனால் அந்த பிளைண்டாக என்ன பண்ணுவோம், 3 minutes 5 minutesக்குள்ளவே என்ட்ரி ஆகிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் எங்கேருந்து வருது, ட்ரெண்ட் எங்கே போக போகுது அப்படின்றத நீங்கள் லாங் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியுமே தவிர, ஒரு 3 minutes 5 minutes நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலான்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராஃபிட்டோ இல்லை ஸ்டாப் லாஸ் உங்களோட லிமிட்டோ, அதாவது அந்த ட்ரிகராக சொல்ல அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது கிடையாது. அதாவது ஓகே, இன்றைக்கி ட்ரேடிங் எனக்கு நான் பண்ண மிஸ்டேக்ஸ், எனக்கு ட்ரேடிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட் 99% பீப்புள்ஸ்க்கு கிடையாது. ப்ராஃபிட் வந்தாலும் சரி, அந்த ஸ்டாப் லாஸ் இடிச்சாலும் சரி, அகைன் இன்னொரு ட்ரேடு போகலாம் அப்படின்ற மைண்ட் செட் வருது. ஏன் அந்த மாதிரி மைண்ட் செட் வருது? நீங்கள் என்ன கேல்குலேஷன் போட்டு ட்ரேடிங்க்கு உள்ளே வந்தீங்க, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. அதாவது உங்களுடைய கேபிட்டல் நான் இவ்வளோ % இந்த மாதத்தில் எதிர்பார்க்குறேன். இந்த மாதத்து நல்லா கவனிங்க, இந்த மாதத்தில் நான் இவ்வளோ % எதிர்பார்க்குறேன். மேபி உங்கள்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 5% எதிர்பார்க்குறீங்களா, இல்லை 10% எதிர்பார்க்குறீங்களா, என்ன எதிர்பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, டபுள். அதாவது ஒரு 1 லட்ச ரூபா போட்டால் ஒரு மாதத்தில் டபுள் ஆகும், இல்லை 1 லட்ச ரூபா போட்டால் 15 நாளில் டபுள் ஆகும். இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் வர வேலை வச்சுக்காதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களால் வெறும் 5% சம்பாதிக்கக்கூட முடியாது. ஏன் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு 1 lakh rupees கேபிட்டல் இருக்குது அப்படின்னா, மேபி ஒரு 2 நாள் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கலாம். அது நல்ல ப்ராஃபிட் மீன் 10,000 20,000 கூட கொடுக்கலாம். அதாவது 1 லட்ச ரூபாய் இருக்கிறத 5,000 10,000 20,000, அதாவது ஒரு 2 நாள்லேயே உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ப்ராஃபிட்டை வீட்டுக்கு கொண்டு போக முடியல. மெயின் பிரச்சனை அதுதான். இதில் என்னென்னா, அந்த ப்ராஃபிட்டை வீட்டுக்கு கொண்டு போக முடியல.
இப்போ உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு 10,000 rupees ப்ராஃபிட் கொடுத்துருக்கு 2 நாள் அப்படின்னா, அடுத்த நாள் என்னென்னா அந்த ரிஸ்க்கை எந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, இதை ஃபுல்லாகவே வந்து ரிஸ்கில் வச்சுருவாங்க. அதாவது இந்த 10,000 ப்ராஃபிட் வந்து 1 lakh கேபிட்டல் விடுங்க, 1 lakh வந்து 1 year கேபிட்டலில் இந்த 10,000 வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சாங்க. இந்த 10,000 ப்ராஃபிட் சம்பாதிச்ச அவங்களால வீட்டுக்கு கொண்டு போக முடியல. அட்லீஸ்ட் இந்த 10,000 rupees அதாவது அந்த அடுத்த நாள் ட்ரேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த 1,10,000 அந்த மந்த் எண்டில் வந்து 10% ப்ராஃபிட் அப்படின்னு அவங்க கணக்கு காமிக்கலாம். அதாவது அந்த மந்த் எண்டில் 10% வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு, எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இங்கே என்ன நிறைய மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 10,000 ப்ராஃபிட் வருது இல்லைங்களா, அடுத்த நாள் வந்து இது ஃபுல்லாகவே வந்து ரிஸ்கில் வைக்கிறாங்க. அடுத்த நாள் ட்ரேட் பண்ண சொல்லும். ஸோ 10,000 மைனஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரேட் எடுக்க சொல்ல அதில் ஒரு 10,000 மைனஸ் ஆகிடுதுன்னா அதுக்கப்புறம் என்ன கேபிட்டலும் டேமேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களும் எமோஷ்னல் ஆகிறாங்க. எமோஷனலான கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ ஒன் பை ஒன் அதாவது ஒரு தவறு பண்ணால், ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணால் அகைன் அதுக்கு டபுள் மிஸ்டேக்ஸ், அதுக்கு ட்ரிபிள் மிஸ்டேக்ஸ் அப்படி ஆகிட்டு போயிட்டு இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா பெரிய மிஸ்டேக்ஸில் போய் முடியும். அதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஸ்டாப் லாஸ் லிமிட்டை செட் பண்ண கற்றுக்குங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் எல்லா வீடியோவிலும் கிட்டத்தட்ட நம்ம 1200 வீடியோ டச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வீடியோ டோட்டல் வந்து 1200 வீடியோஸ் டச் பண்ணியாச்சு. இதில் எல்லா வீடியோலையும் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்கிறது தான், ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க, டார்கெட் வரலாம் ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. ஏன் அப்படின்னா நம்ம எவ்ரி ட்ரேட்லேயும் சக்ஸஸ் பார்க்க முடியாது, எவ்ரி ட்ரேட்லேயும் நம்ம லாஸ் பார்க்க முடியாது. ஓகேங்களா, சில ட்ரேடு சக்ஸஸ் ஆகும், சில ட்ரேட் வந்து லாஸில் போகும். நமக்கு தேவை என்ன, நம்ம கேபிட்டல் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. நம்ம கேபிட்டல் வந்து டேமேஜ் ஆகும். 1 lakhனா 10 lakh உங்கள்கிட்ட என்ன கேபிட்டல் அமௌண்ட் இருக்குது, மேபி 10,000 கூட இருக்கலாம். அந்த கேபிட்டல் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. ஓகேங்க, ரொம்ப கவனமாக இருக்குங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் வரலனா கூட பரவாயில்ல, உங்களுடைய கேபிட்டல் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. கேபிட்டல் மீன் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு அப்படின்னா உங்களுடைய கேபிட்டலில் நீங்கள் மேபி 2% இருக்கலாம், 1%, 3% என்ன நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களா, மேபி 1 lakhல நீங்கள் செட் பண்ணது ஒரு 3% செட் பண்ணிங்கன்னா 97,000 வந்துருச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் அங்கே உங்களுக்கு வேலையே கிடையாது. இன்னும் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் என்ன பண்ணால் 97,000 ப்ரொடெக்ட் பண்ணுற வழியாக வேலையை பார்க்கணுமே தவிர அகைன் அந்த 3,000 போயிடுச்சு, நான் ரிவெஞ்ச் பண்ண அடுத்த டேட்டில் எங்கிட்ட பணம் இருக்குது 97,000, அதை வச்சு 3,000 நான் ரிகவர் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் அங்கே இருந்தீங்கன்னா டோட்டல் டேமேஜ் உங்கள் கேபிட்டல் தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை கற்றுக்குங்க. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த விஷயம் ஏன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக அந்த விஷயம் சொல்லியிருந்தேன். நீங்கள் அடுத்து ஆப்ஷன் பார்க்க சொல்ல இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வர ஆப்ஷன் பற்றி சொல்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இல்லை நீங்கள் டேரெக்டாக இதை நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்லிங்க, நான் இதை செட்டப் கொடுங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதை புரிஞ்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது. சரி, அப்புறம் இன்னொன்று, கம்பேர் யுவர் ப்ராஃபிட். அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் வந்து பெரிய விஷயமா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து 5,000 பெரிய விஷயமா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து 5 லட்சம் பெரிய விஷயமா இருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் 50 ரூபாய் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தீங்களா, அந்த 50 ரூபாயை வீட்டுக்கு கொண்டு போகிற வேலையை பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கம்பேர் பண்ணாதீங்க. யாரோ ஒருத்தர் உங்களுடைய யூடியூப் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அவர் உங்களோட சீனியராக இருக்கலாம், இல்லை ஒரு 10 வருஷமாக 20 வருஷமாக ஃபீல்டில் இருக்கலாம். அவர் 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் சம்பாதிச்சேன் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுவார். அவர் கேபிட்டலில் நான் மேபி ரியலாகவும் இருக்கலாம், நான் ரியலோ ஃபேக் அதை பற்றி சொல்ல வரல, ரியலாக இருக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய ஃபீல்டர் வந்து சம்பாதிச்சிட்ருக்கோம். அது வந்து என்ன சொல்ல, அந்த 5 லட்ச ரூபாயை உங்களோட 50 ரூபாயை விட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய் வந்து ஸ்டாப் லாஸ்க்கும் ரெடியாக இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு அந்த 5 லட்ச ரூபாய் பெரிய விஷயமா தெரியாது. ஸோ 5 லட்ச ரூபாய் வந்து அந்த போயிடுச்சுனாலும் வந்து பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த 50 ரூபா போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை. ஓகேங்களா, ஸோ இந்த 50 ரூபாயோ உங்களை 50 ரூபா 100 ரூபாய் என்ன உங்களுக்கு ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராஃபிட்டை சந்தோஷமாக புக் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுற வேலையை பாருங்கள். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த 50 ரூபாய் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு சிஸ்டம் க்ளோஸ், 50 ரூபா ப்ராஃபிட் சிஸ்டம் க்ளோஸ். அந்த சிஸ்டம் க்ளோஸ் அப்படின்ற மைண்ட் செட் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்த்துங்க. ஏன்னா இது இருந்தால் தான் நீங்கள் அடுத்த லெவல் போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் முக்கியமான விஷயம். நான் சொல்கிறது உங்களுக்கு மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், மனசு வருத்தமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வீடியோ பிடிக்காமல் டிஸ்லைக்கும் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா ஸ்ட்ராங்காக உங்கள் மனசில் உட்காந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போடுற அடுத்த வீடியோஸில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கம்பேர் பண்ணாதீங்க அடுத்தவங்களுக்கு ப்ராஃபிட்டை. அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராஃபிட்டோ லாஸோ என்னவோ நீங்கள் அதை புக் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுற வேலையை பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு எந்த நேரத்தில் ட்ரேடிங் சூட்டபிள் ஆகுதுன்னு பாருங்கள்.
அதாவது காலையில் 10 மணிக்கு எனக்கு வந்து ட்ரேடிங் வந்து நான் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, நான் பண்ணுற ஒரு டைம் ஃப்ரேம் நல்லா ஒர்க் ஆகுது சார் எனக்கு அதுக்கப்புறமா ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு பண்ணால் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது, கண்டினியூ ஹிட் ஆகிடுதுன்னா நீங்கள் இந்த 10 மணிலேருந்து 11 மணி இருக்குல்லைங்க 1 ஹவர், இதில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் பண்ணணும். வேறு எந்த இதுவும் ஃபோக்கஸ் கொடுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நான் சொல்கிறத கிட்டத்தட்ட 4-5 விஷயமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதில் வந்து நீங்கள் இந்த டைம் எந்த டைமில் உங்களுக்கு ஏன்னா மைண்ட் செட் ஆகிருக்கும் உங்களுக்கு அந்த 10 மணிக்கு ட்ரேட் பண்ணால் எனக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்ற மைண்ட் செட் வந்து அது சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு குவான்டிட்டி போட்டு ஒரு 5 லாட் போட்டு பண்ணுற இடத்துல ஒரு 10 லாட் நீங்கள் போட்டு பண்ணுற சொல்ல உங்களுக்கு வந்து அந்த உங்களோட மைண்ட் செட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டப் ஆகும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் நீங்கள் அந்த 10 மணிக்கு ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ண சொல்லும் அந்த குவான்டிட்டி மேலே உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நீங்கள் 5 குவான்டிட்டி இடத்துல 10 குவான்டிட்டி போட்டிங்கன்னா அந்த பேனிக் வராது. அதே நீங்கள் 11 மணிக்கு நீங்கள் ட்ரேட் பண்ண சொல்லும், புதுசாக ட்ரேட் பண்ணீங்க, ஒரு செட்டப் ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த 10 குவான்டிட்டி நீங்கள் போட்டு பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர் டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணிங்க அந்த 1 ஹவரில் ட்ரேடிங் முடிக்கிற வேலையை பாருங்கள். மேபி அந்த ப்ராஃபிட்டோ லாஸோ வராமல் கொஞ்சம் இழுத்துட்டு போகுது, அதாவது பொசிஷனில் வந்துட்டிங்க, அதுக்கப்புறமா பரவாயில்ல வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 12 மணி கூட வெயிட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ட்ரி டைம் வந்து அந்த 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே தான் நீங்கள் என்ட்ரி டைம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஒரு சிலர் வந்து 9 மணிக்கு கூட 9:15 அந்த 15 மினிட் அந்த 10 மணிக்கு உள்ளவே ட்ரேட் முடிச்சிடுவாங்க. தப்பு கிடையாது. அந்த ட்ரேடிங் சக்ஸஸோ இல்லை லாஸோ பரவாயில்ல, அதாவது சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸுக்கான ஒரு வழியை ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் பிகினர்ஸ், அதாவது ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்கிறதுனால 6 மந்த் 1 இயராக இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ வந்து ஷூட்டபிள் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த 5 மிஸ்டேக்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அடுத்த வர நான் ஆப்ஷன் சீரீஸோட பார்ட் 2 பார்ட் 3யோட விஷயம் உங்களுக்கு ரொம்ப புரியும். எப்படியும் தான் வீக்லி 1 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது, லைக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது, வியூஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ வியூஸ் அப்புறமா லைக்ஸ் இதை பொறுத்து வந்து வீக்லி ஒன்ஸ் போடலாமா இல்லை 15 days ஒன்ஸ் போடலாமா நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் லைக்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு கூட தெரிவிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அதாவது இதில் மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணோம். அது அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டான்னு, ஸோ அதையும் கவர் பண்ணிடுற பாருங்கள். மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 3 ட்ரேட் எடுக்கிற அளவுக்கு பணம் இருக்குது அப்படின்னா அதை 3ஆக டிவைட் பண்ணிங்க. அதாவது இப்போ 1 lakh இருக்குது இல்லைங்களா, ஸோ 1 lakhல நான் 3 ட்ரேட் எடுக்கிறதுக்கு என் கெப்பாசிட்டி இருக்குதுன்னா நீங்கள் வந்து 3000 ரூபாய் நீங்கள் 3% நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அதாவது கேபிட்டல் வந்து என்ன டேமேஜ் ஆனால் பரவாயில்ல, நம்ம ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்றீங்கன்னா இதை வந்து 3ஆக டிவைட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி 1% வந்து ஃபஸ்ட்டு ரிஸ்க் வச்சு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா அந்த ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த செட்டப்க்கு வந்து உங்களோட மைண்ட் செட் வந்து கிளியராக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எடுத்த உடனே இந்த 3% ரிஸ்க் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் வந்து டோட்டல் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா வந்து அடுத்த கேபிட்டல் உங்கள்கிட்ட கிடையாது. கேபிட்டல் மீன் உங்களுடைய 3% தான் கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ அது மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா 1 லைனில் 3% ரிஸ்க் எடுக்கிறீங்க. அந்த ரிஸ்க் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே போயிடுச்சு. ஸோ உங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா ஒரு பேட் ஒரு இது வரும், ஃபீல் வரும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நீங்கள் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸில் ஸ்டாப் லாஸ் வந்து காமன். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் தான் வரணும், 2வது ட்ரேட் தான் வரணும், 3வது ட்ரேட் தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த 3ல் எந்த ட்ரேடு உங்களுக்கு ஃபெயில் ஆனாலும் அதை 3வது ட்ரேடில் கவர் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் பேலன்ஸ் இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து கண்டினியூவாக ஸ்டாப் லாஸ் 3மே ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல, அன்றைக்கி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள், வெளியே வந்து மறுநாளுக்கான பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? அன்றைக்கே அந்த 3 ட்ரேடோடைய ரிகவர் பண்ணணும்னா 3 6 ஆகும், 6 12 ஆகும். ஸோ பெரிய லாஸ் ஆகும். ஸோ இது வந்து மணி மேனேஜ்மெண்ட்டோட ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஓகே, ஏன் அந்த விஷயம் உங்களுக்கு கூட இப்போ இந்த விஷயம் ஷேர் பண்ணால், இது வந்து என்னோடய ப்ரைம் டெலிகிராம் ஷேர்மெண்ட்ஸ். இப்போ ப்ரைம் டெலிகிராம்ஸ் லைவ் மார்க்கெட்டில் என்னோட பை வியூ சேல் வியூ சென்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து டிப்ஸோ கால்ஸோ கண்டிப்பாக கிடையாது, தவறாக புரிஞ்சிக்காதீங்க. இது வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக இலவசமாக நான் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது. இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோக்கு கீழே 4 லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 லிங்க் இருக்குது. இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். சார் டிமெட்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது என்னால் அப்படின்றவங்க நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனல் உங்களுக்கு லெவல்ஸ்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுப்பேன். இதுவும் லேர்னிங் பர்பஸ் தான், இதுவும் டிப்ஸு கால்ஸ் கிடையாது. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இல்லை ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதோ
நான் ஆப்ஷன் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.